ஏய் வசு, நல்லா பிளான் பண்ணி எங்க அம்மாட்ட மாட்டி விட்டல. இப்ப சந்தோஷமா உனக்கு? இதுக்கு தானே பிளான் பண்ண நீ. சத்தம் போடக்கூடாது. ஓவரா பண்ணாத. அர்ஜுன் சார், இன்னும் என்னோட நாள் முடியல. 1 மணி நேரம் பாக்கி இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் பாக்கி இருக்கா? இன்னும் ஆசை போகலையா? ஏய், இன்னைக்கு ஃபுல்லா உன் இஷ்டப்படி ஆட்டி வச்சது பத்தாதா உனக்கு? அர்ஜுன் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாள். ஆனா எனக்கு ஆயுசு முழுசுக்குமான ஒரு வாழ்க்கை. அதை எப்படி நான் குறைச்சுக்க முடியும்? இன்னும் 1 மணி நேரத்துக்கு நீங்க என்னோட புருஷன். அன்பான, ஆசையான, காதலான புருஷன். நம்ம அக்ரிமெண்ட் படி இன்னும் டைம் முடியல. ஒருவேளை நீங்க இப்போ பிரேக் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாம ஒட்டுமொத்த நாளும் நீங்க கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிரும். அப்புறம் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். என்னது, மறுபடியும் முதல்ல இருந்தா? ஐயோ அர்ஜுன், அவசரப்பட்டு டென்ஷன் ஆகி ஆட்டையை கழிச்சிடாத. அர்ஜுன் சார், ஓகே வசு, நீ என்ன சொல்ற அப்படியே செஞ்சிடலாம். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாலே போதும். நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிறேன். ஓகே வசு, நல்லா படுத்துக்கலாமே. நல்லா படுத்துக்கலாம். வா வா. இன்னும் 1 மணி நேரம் தான் நீங்க எனக்கு சொந்தம். அதுக்கப்புறம் நான் கேட்கவும் முடியாது. இந்த உரிமைய நீங்க எனக்கு கொடுக்கவும் முடியாது. அர்ஜுன் சார், கடிகாரத்தையே பார்க்காதீங்க. நீங்க பாத்துட்டே இருந்தா மட்டும் முள்ளு வேகமா ஓடிருமா என்ன? சாச்சா, அதெல்லாம் பார்க்கல வசு. நான் இங்கதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டி மடியில படுத்துட்டு இருக்கும்போது புருஷன் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? ஐயோ படுத்தாத வசு, என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்றேன். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். வசு வசு வசு, கோச்சுக்காத கோச்சுக்காத. வா வா, படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோ. சார் 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 சார். லைஃப் ஃபுல்லா இப்படியே இருந்துட மாட்டோமான்னு ஏக்கமா இருக்கு. ஆனா விட்டில் பூச்சி மாதிரி என் காதலுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம். வசு, ஏன் இந்த மாதிரிலாம் அனாவசியமா பேசுற? இருக்கிற கொஞ்ச நேரத்துல சந்தோஷமா இருக்கலாம்ல. அதுவும் சரிதான். அர்ஜுன் சார், கடைசியா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, சொல்லவா? சொல்லு வசு. ஆனா எதா இருந்தாலும் இந்த 1 மணி நேரத்துல முடியிற ஆசையா இருக்கணும், பாத்துக்கோ. அவ்வளவு நேரம்லாம் ஆகாது சார். அதிகபட்சம் 1 நிமிஷம். இல்ல இல்ல இல்ல, 1 நொடி கூட ஆகாது. அத முதல்ல சொல்லிருக்கலாம்ல வசு, சொல்லு. லவ் பண்றப்போ ஐ லவ் யூன்னு ரொமான்டிக்கா சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி ஒரே ஒரு தடவை சொல்றீங்களா? 1 நிமிஷம் வசு. யாராவது வராங்களான்னு பாக்குறீங்களா? என்ன சார், மேடமோ பாட்டியோ இருக்காங்களான்னு பாக்குறீங்களா? அது இல்ல வசு. புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது எட்டி பாக்குற பழக்கம் பாட்டிக்கு வேணா இருக்கு. ஆனா மேடம்க்கு அது இல்ல. நீங்க பாட்டியெல்லாம் ஒரு ஆளா மதிக்கிறீங்களா என்ன? அதுவும் போக நான் உங்க பொண்டாட்டி. தைரியமா சந்தோஷமா லவ்வோட ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க பாப்போம். கடைசி ஆசை தானே, சொல்லி தொலைப்போம். ஐ லவ் யூ. என்ன இது, ஏதோ கடையில சில்லறை இல்லைன்னு சொல்ற மாதிரி ஐ லவ் யூ சொல்றீங்க? இப்படி எல்லாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ லவ் யூ வசு. ஐயா அர்ஜுன் சார், என்ன இது? உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சா இல்ல வேணும்னே இப்படி பண்றீங்களா? நீங்க ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன சுத்தி பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி இருக்கும். ரெக்கையே இல்லாம நான் அப்படியே வானத்துல பறப்பேன்.
ரொமான்டிக்கா லவ்வோட ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐயோ எப்படி சொல்றதுன்னு தெரியலையே, படுத்துறாளே. இது பாருங்க, நீங்க அப்படி சொல்ற வரைக்கும் இந்த நாள் முடியாது. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாப்போம். ஐ ரியலி லவ் யூ வசு. I love you, Vasu. I love you, Arjun sir. I love you. I love you, Vasu. அர்ஜுன் சார், இது போதும் சார், இது போதும். இது போதும் சார், இது போதும் எனக்கு. இந்த நாள் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் என்னோட ஆசை. அதெல்லாம் எனக்கு மொத்தமா நிறைவேறின மாதிரி இருக்கு. இந்த நினைப்போடவே என் வாழ்க்கை பூரா நான் ஓட்டிடுவேன். யார் கண்ணிலையும் படாம இவனுக்கு சோத்தை கொண்டு கொடுக்கணும். பகலெல்லாம் அந்த வசுந்தரா கூடயும் அந்த அம்மா கூடயும் போராடுறது போதாதுன்னு ராத்திரியானா இவனோட வந்து போராட வேண்டியிருக்கே. அதுலயும் ஒவ்வொரு நாளும் இவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறதுக்குள்ள ஐயோ அப்படியே என் உசுறு போய் உசுறு வருதுடா சாமி. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ இந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே. எந்திரிடா எந்திரிடா எந்திரிடா. என்னமோ பகலெல்லாம் வேலைக்கு போய் களைச்சு கிழிச்ச மாதிரி தான் படுத்துக்கிட்டு இருக்க. இந்தா சாப்பிடு, காலடா. என்ன பாட்டி சும்மா இருக்கிறது அவ்வளவு ஈஸி நினைச்சியா? ஒரு நாள் சும்மா இருந்து பாரு தெரியும். அதுவும் இந்த 4 சோட்டுக்குள்ள இருந்து பாரு. டேய் சும்மா இருக்கிறது கலெக்டர் உத்தியோகம் மாதிரி பேசாத. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தட்ட குடுறா. ஏதாவது இந்த வீட்டுல உலாத்திக்கிட்டே இருக்கும். அதுங்க கண்ணுல எல்லாம் படாம சீக்கிரமா நான் போகணும்டா. சரி பாட்டி. பாட்டி வீட்டுல யாரு சமையல்? ஆமா இப்ப ஏன் கேக்குற? இல்ல இதுல உப்பு இல்ல உரப்பும் இல்ல சப்புன்னு இருக்கு. இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறீங்க? வேணா சாருக்குன்னு ஸ்பெஷலா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணட்டுமா? அது உன் இஷ்டம். உன் இஷ்டமா? வாய பாரு, திங்கிறது ஓசிச்சோறு, இதுல நொட்ட வேற சொல்லுவியாக்கும். பாட்டி சும்மா விளையாட்டுக்கு பேசுன பாட்டி. இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா? சரி சரி பாட்டி, நாளைக்கு கொஞ்சம் வெளியே போனோம், ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண. ஏன்பா உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன பெரிய விஐபி கைதியா? பாட்டி ரொம்ப குறும்பா பேசுறத நினைப்போ. எனக்கு டாக்டர் பார்க்கணும். கால் சரியான மாதிரி இருக்கு. டாக்டர் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா அடுத்த ஒரு வாரத்துல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன். இப்ப சொன்ன பாரு என் ராசா, அத நீ சீக்கிரமா செய். அதுக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, இந்த காந்தி மாதிரி செய்யறான்.
அப்போ நாளைக்கு டாக்டர் பார்க்க போகணும், ஏற்பாடு பண்ணு. அதான் நான் சரின்னு சொல்லிட்டேனேடா, அதுக்கப்புறம் எதுக்கு மறு பேச்சு? இந்த பாரு, காலையில நான் சீக்கிரமா வருவேன், எருமை மாதிரி தூங்கிட்டு இருக்காம தயாரா இருக்கணும். காலையில சீக்கிரமா கிளம்புற, டாக்டரை பாக்குற, போன மாதிரியே திரும்பி வர. ரிப்பீட்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு தடவை தான். சும்மா சும்மா என்னால ரிஸ்க் எடுக்க முடியாதுடா. பாரு, அடிக்கடி வெளியே போனா அப்படியே போயிட வேண்டியதான். ஞாபகம் வச்சுக்கோ நீ. அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. டாக்டர் கால் சரியாயிடுச்சுன்னு சொன்னார்னா அடுத்த வாரமே நான் துபாய்க்கு பறந்துருவேன். அப்புறம் என் தொல்லையில இருந்து உனக்கு முழுசா விடுதலை தான். சொல்லாதடா, அத முதல்ல செய்யி. இந்த பாரு, காலையில நான் சீக்கிரமா வரேன். அது வரைக்கும் பூனை மாதிரி எதையும் உருட்டாம வாலை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இரு, சரியா? சரி பாட்டி. அன்னைக்கு பார்த்தேன்ல, அவ்வளோதாண்டி. அதுக்கப்புறம் எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியல. அவ்வளோ பிஸியா இருக்காளா? அப்புறம் நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லு. சரி, ஓகேடி, டைம் ஆச்சு. நான் இன்னொரு நாள் உனக்கு கால் பண்றேன். ஐயோ, இவ எப்படி மாடிக்கு வந்தா? ஐயோ, டெய்லி இந்த வீட்டுல கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கே. அதுவும் கரெக்டா இவகிட்டயே மாட்டுறேனே. பார்த்தா இவ 1000 கேள்வி கேட்பாளே. முனீஸ்வரா, இவ கண்ல படாம தப்பிச்சிட்டா உனக்கு 5 கெடா வெட்டி குழம்பு வச்சு நானே சாப்பிடுறேன். பாய். பசு பாட்டி. பாட்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது பாட்டி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கீழே ஹால்ல உட்காந்து சாப்பிடுங்க, நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம்னு. மறுபடியும் மறுபடியும் ஏன் திருட்டுத்தனமா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நல்ல வேளை இவ வேற எதையும் பார்க்கல. என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன பாட்டி? மீனாட்சி, யாருமே என்ன இப்படி கேட்டதில்ல. நீதான் என்கிட்ட கேட்டிருக்க. அதனால நான் உன்கிட்ட உண்மையை சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு நிலாச்சோறு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. எங்க அம்மா ஆசையா நிலாவை காமிச்சுதான் எனக்கு சோறு ஊட்டுவாங்க. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் மாசத்துல பாதி நாள் நிலா இருக்கும், ஆனா எங்க வீட்டுல சோறே இருக்காது. சோறு இருக்கும்போது நிலம் இருக்காது. அதனால எப்படா நிலாச்சோறு சாப்பிடுவோன்னு கவலைப்பட்டு இப்படி குண்டா ஆயிட்டே போறேன். நம்பிட்டா கண்டினியூ பண்ணு. ஆனா இங்க சோறு இருக்கு, நிலாவும் இருக்கு, ஆனா ஊட்டி விடதான் யாருமே இல்ல. நான் ஊட்டி விடவும் யாருமே இல்ல. அத நினைச்சாலே எனக்கு அழுகையா வருது. நடு வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அதனாலதான் மாடிக்கு வந்து நிலாவை பாத்துக்கிட்டே சாப்பிடும் போது எங்க அம்மாவோட உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியே இருக்கும் ஃபீலிங். அதான் நான் தினமும் இங்க வந்து சாப்பிடுறேன். உனக்கு தப்பா பட்டுச்சுன்னா சொல்லு, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். ஐயோ பாட்டி பாட்டி பாட்டி, எதுக்கு இப்ப நீங்க அழறீங்க? அழாதீங்க பாட்டி. எப்ப பாரு படபடன்னு பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்குள்ள இப்படி ஒரு சோகம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்கல. நீங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க? நாங்க எல்லாம் உங்க குழந்தைங்க தான். இனிமே உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க கவலையே படக்கூடாது. நாங்கெல்லாம் இருக்கோம். எப்போ உங்களுக்கு நிலா சோறு சாப்பிடணும்னாலும் நீங்க என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். ஐயோ, நீ எதுக்குமா வயித்து புள்ள காரிமா சிரமப்பட்டு எதுக்குமா மாடிக்கு வந்துகிட்டு? ஏன் சோகம் என்னோடய அமங்கி போகட்டுமே. உங்களை தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? அடிப்பாவி, நீ என்னை விட்டா நான் ஓடி போயிருவேண்டி. மீனாட்சி, அதெல்லாம் நீ எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீயும் வசுந்தரா மாதிரி எனக்கு ஒரு பேத்தி தானே. ரொம்ப சந்தோஷம் பாட்டி, வாங்க கீழே போலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் நித்திய கண்டம் பூர்ணாயசா மாறுதே. ஐயோ,
கூடிய சீக்கிரம் இந்த பயலை இங்கிருந்து துரத்தி ஆகணும். இல்ல அவங்க கூட சேர்ந்து நாமளும் களி திங்க வேண்டியதுதான். ஐயோ, பாத்து பாத்து மீனாட்சி. ஆ. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங்கே ஒரு மாதிரி இருக்கு. வசு, ஹேய், எனக்கு காஃபி. என்ன கேட்டா? உன் பேச்சுல ஒரு திமிரு தெரியுதே. எந்த திமிரும் இல்ல. உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்களே போய் போட்டுக்கோங்க. நேத்து மட்டும் எந்திரிச்சு நான் மட்டும் காபி அப்படின்னு வந்து கொடுத்தல. அது நேத்து. ஒரு நாள் முதல்வர் மாதிரி நேத்து நீங்க எனக்கு ஒரு நாள் புருஷனா இருந்தீங்க. நானும் உங்க பொண்டாட்டியா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது என் கடமை. அதனாலதான் நான் காஃபி போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. நம்ம டீலும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க நான் ஒன்னும் உங்க பொண்டாட்டி இல்ல. ஓ, நான் நீங்க டிவோர்ஸ் பண்ண பொண்டாட்டி. காஃபி எல்லாம் போட்டு தர முடியாது. ஏய் ஏய், நீ ரொம்ப பண்ற. நேத்து மட்டும் மாமா மாமா மாமான்னு பின்னாடி சுத்தினல்ல, இன்னைக்கு ரொம்ப தெனாவட்ட பேசுற. நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி உன் பின்னாடி வந்த பாரு, என்ன அடிக்கணும். நீ ஆசைப்பட்டியிருந்தா உனக்காக நான் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். இதனால என் அம்மாவுக்கு எனக்கும் பெரிய சண்டையே வந்திருக்கும். நல்ல வேலை எங்க அம்மா என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, அப்ப மட்டும் அம்மா என்ன தப்பா புரிஞ்சிருந்தாங்க, நான் மனுஷனாவே இருந்திருக்க மாட்டேன். ஆடுற வரைக்கும் ஆடு, உன் ஆட்டம் எல்லாம் டைவர்ஸ் ஆகுற வரைக்கும் தான். டைவர்ஸ் மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இங்க பாரு, உன்னை விட அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பான் இந்த அர்ஜுன். பாத்துக்கோ. ஏய், என்ன சிரிப்பு ஓவரா இருக்கு? சார் தினமும் கண்ணாடியில உங்க முகத்தை பாக்குறதே இல்லையா? இந்த இந்த முகத்துக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல இன்னொரு பொண்ணு வேறயா? காமெடி பண்ணாதீங்க போங்க சார். நேரம்டி, அர்ஜுன் சார் பின்னாடி சுத்தினல்ல, சொல்லிக்கிட்டு இருக்க, காப்பு குடிச்சிட்டு இருக்க. பிசாசு பிசாசு ஒண்ணு. என்னடி ஓவரா பண்ற? அர்ஜுன் சார் ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிதாண்டி பண்ணுவேன். என்ன வேணா பண்ணி கொடு. நீ உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பண்றேன்னு உங்களை. லூசு, என்ன பண்ண? நீங்க தானே சொன்னீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கொண்டு. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அர்ஜுன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வாடி, ஏய், வாடி, விட மாட்டேன்டி. ஏய், ஏய், வாடி. யாருக்கிட்ட? இரு. நல்ல நானே. வேண்டாம். ஏய், ஆமா ஆமா. தம்பி 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 எங்க இருக்கீங்க? வசு சொன்னா கேளு. இரு, யாருக்கிட்ட? போதும் விடுங்களா? என்னது வேற மாதிரி கேக்குது? என்ன நடக்குது உள்ள? யாருக்கிட்ட? அர்ஜுன் கிட்டே வா. ஐயோ ஐயோ, கிளவி. ஐயோ,